ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யாவின் சமையல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப டேஸ்டியான எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச காலிஃப்ளவர் சில்லி ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. நம்ம இந்த காலிஃப்ளவர் சில்லிக்கு கோட் பண்ணுற மசாலா எண்ணெயில் போடும்போது எல்லா மசாலாவும் உதிர்ந்து வந்துடுது. நம்ம கடையில் வாங்குகிற காலிஃப்ளவர் சில்லியோட டேஸ்ட்டு நம்ம வீட்டில் செஞ்சால் வரமாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம இந்த காலிஃப்ளவர் சில்லியில் போடுற மசாலா கொஞ்சம் கூட எண்ணெயில் உதிராமல் நம்ம கடையில் வாங்குகிற டேஸ்ட்லேயே எப்படி செய்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய காலிஃப்ளவரை எடுத்து இந்த மாதிரி பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு அரைவாசி தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி கொதிச்ச உடனே அதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இந்த தண்ணியில் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை போட்டுக்கோங்க. இந்த சுடு தண்ணியில் காலிஃப்ளவரை போட்டுட்டு ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 3 நிமிஷம் மட்டும் இந்த காலிஃப்ளவர் இந்த சுடு தண்ணியிலேயே இருக்கட்டும். ரொம்ப நேரம் இருக்க வேண்டியதில்லை. ஒரு 3 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி ஒரு ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு பாத்திரமோ அல்லது ஒரு வடிகட்டியோ எடுத்து வச்சு அந்த காலிஃப்ளவரில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடித்து இந்த மாதிரி ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளோர் தான். கார்ன்ஃப்ளோர் பார்த்திங்கன்னா ஒரு 5 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. கொஞ்சம் அதிகமாக சேர்த்தணும். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்திக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டும் காரத்துக்கு வரமிளகாத்தூள். இது கூடவே கலருக்காக 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்திக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசால் சேர்த்திக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகத்தூள், இது கூட 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்திக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திக்கோங்க. இது கூடவே அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்திக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ தண்ணி எதுவும் சேர்த்தாம இந்த மாவெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே இதுக்கு தேவையான அளவு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கோங்க. இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்திக்கோங்க. ஒரு 1/2 லெமன் மட்டும் பிழிஞ்சு வச்சுருக்கிறேன், அதையும் இது கூட சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி எதுவும் சேர்த்தாதீங்க. ஃபஸ்ட்டு ஒரு டைம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரே முட்டை அதிகமாக தண்ணி சேர்த்திட வேண்டாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூனாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கட்டி எதுவும் இல்லாத மாதிரி. மாவு இந்த பதத்துக்கு வர்ற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகமாகவும் தண்ணி சேர்த்திடாதீங்க. இந்த பதத்துக்கு இருந்தால் போதும் இந்த மசாலா. இது ரெடி பண்ணதுக்கப்புறமா ஆல்ரெடி நம்ம வடித்து வச்சுருக்கிற அந்த காலிஃப்ளவரை இந்த மசாலாவில் சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா காலிஃப்ளவரில் நல்லா மிக்ஸ் ஆகி கோட் ஆகிற மாதிரி கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு காலிஃப்ளவரில் நம்ம போட்ட மசாலா எல்லாம் கோட் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு இதை ஒரு 10 நிமிஷம் அல்லது 1/4 மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. உடனே கூட பொரிச்சு எடுக்கலாம். ஆனால் 10 நிமிஷம் கழித்து பொரிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா மசாலா நல்லா காலிஃப்ளவரில் ஊறி ரெடி ஆயிரும். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா ஹீட்டாக இருக்கணும். அப்போ தான் போட்டோடனே இந்த மசாலா உதிராமல் நல்லா பொரிஞ்சு வந்துடும். அப்போ காலிஃப்ளவரை கையில் இந்த மாதிரி ஒரு பீஸாக எடுத்து போட்டுக்கோங்க. ஒரே முட்டை அப்படியே வலிச்சு போட்டுறாதீங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனோடனே போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஒரு பீஸாக எடுத்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுப்பை. ஃபஸ்ட்டு நம்ம போடுறதுக்கு முன்னாடி மட்டும் எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி போட்ட உடனே கரண்டி வச்சு எதையும் கலந்து விட்றாதீங்க, மசாலா பிரிஞ்சு வந்துடும். ஒரு 2 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறமா கரண்டி வச்சு இந்த மாதிரி கலந்து விடுங்க. கொஞ்சம் கூட நம்ம போட்ட மசாலா எண்ணெயில் கொஞ்சம் கூட உதிர்ந்து வராதுங்க. நம்ம அந்த கலருக்காக காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டோம் இல்லையா, அதோட கலர் மட்டும்தான் எண்ணெயில் இறங்கும். இந்த மசாலா கொஞ்சம் கூட பிரிஞ்சு வராது இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா. ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு
எண்ணெயில இருக்கிற பபுள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா இந்த மாரி அடங்குனதுக்கு அப்புறமா காலிஃப்ளவர் நல்லா வெந்து வந்துரும். இப்போ நம்ம எண்ணெயிலிருந்து நம்ம போட்ட காலிஃப்ளவர்ல எடுத்துறலாம். இப்போ காலிஃப்ளவர் நல்லா வெந்து காலிஃப்ளவர் சில்லி ரெடி ஆயிருச்சு. இதே மெத்தட்ல செஞ்சீங்கன்னா, நம்ம இந்த காலிஃப்ளவர்ல போட்டிருக்கிற மசாலா கொஞ்சம் கூட உதிர்ந்தே வராதுங்க. டேஸ்ட்டும் நம்ம கடையில வாங்கி சாப்பிடுற டேஸ்ட்டே இருக்கும். நம்ம இது எடுத்ததுக்கப்புறம் எண்ணெய் காமிக்கிறேன் பாருங்க. கொஞ்சம் கூட மசாலா அதில உதிரவே இல்ல. அப்படியே இருக்கு எண்ணெய். இதே மாரி நம்ம மீதி இருக்கிற காலிஃப்ளவரையும் போட்டு, இந்த காலிஃப்ளவர் சில்லி ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. நீங்க இந்த மெத்தட்ல செஞ்சீங்கன்னா, கடையில வாங்குற அதே டேஸ்ட்ல இருக்கும். மசாலாவும் எண்ணெயில உதிர்ந்தே வராது. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.